ஹல்லேலூயா. வல்லமையின் வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். ஆண்டவர் நம்மை ஒருபோதும் மறக்க மாட்டார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இஸ்ரவேலே, கர்த்தருடைய பிள்ளையே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆண்டவரை நம்பி இருக்கிறாயா? இயேசு கிறிஸ்துவை நம்பி இருக்கிறாயா? ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. எல்லாரும் என்னை மறந்துட்டாங்க, எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க, நான் தனிமையா இருக்கேன், எனக்கு ஆதரவு இல்லை, எனக்கு துணை செய்யறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிறாய். உன் இருதயம் அப்படி சொல்லுகிறதா? சில நேரங்களில் சில பேருக்கு அன்னைக்கு இருந்து யாருமே இல்லாத போல ஒரு சூழ்நிலை வரும். அவங்க மனசுல ஒரு வெறுமை காணப்படும். ஆபத்து நேரத்துல நமக்கு யார் துணை செய்வாய்ன்ற ஒரு பயம் அவங்களுக்குள்ள வந்துடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன பண்றதுன்னு தெரியாம திகைச்சு கொண்டு இருப்பாங்க. ஆனா கர்த்தர் உன்னை மறக்க மாட்டார். அவர் சொல்றாரு, இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. You shall not be forgotten by me. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே சோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே சோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமாய் இருக்கிற ஆண்டவராகிய கர்த்தர் ஆபத்து வருகிற நேரத்தில் அவர் சரியான நேரத்தில் வந்து நமக்கு உதவி செய்வார், உனக்கு உதவி செய்வார். எல்லாரும் இருந்தும் இல்லாதது போல இருக்கு ஆண்டவரே சொல்லி தவிச்சு கொண்டு இருக்கிறாயா? வேதனையோடு கூட இருக்கிறாயா? உன் கலக்கம் எல்லாம் மறைந்து போகும் என்று கர்த்தராகி தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார். உன் குழப்பங்கள் எல்லாம் மாறும் என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். அவரை நம்பி இருக்கிற மனுஷன் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் சிறியவர்களை எளியவர்களை குப்பையிலிருந்து உயர்த்துகிற கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிறார். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே சோத்திரம். தாய் கூட நம்மை மறக்கலாம், ஆனா கர்த்தர் நம்மை மறக்க மாட்டார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். ஆமென். God bless you. Have a wonderful day. Amen.